இன்றைய நாள் என்ன நினைச்சு நானே பெருமை கொள்ளக்கூடிய நாள். அந்த பெருமைக்கு காரணம் இந்த மாதிரி பெஸ்ட் கல்லூரியை உங்களுக்காக இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன். முகப்புல இருந்து வகுப்பறைகள் வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ்னு சொல்ற மாதிரி சிறப்பா வந்திருக்கு. நான் எப்படி வரணும்னு நினைச்சேனோ அதை விட பல மடங்கு சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறார் யாரு? நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு. நம்ம சேகர் பாபா பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை நடணும்னு சொன்னா காட்டையே உருவாக்கிடுவார். கோடு போட சொன்னா ரோடு போடுவார். அதை நிரூபிக்கிற வகையில் கல்லூரிக்கு கட்டடம் கேட்டா ஒரு பல்கலைக்கழகத்திற்காக கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார். குளத்தூர் மட்டும் இல்லாம சென்னையினுடைய பல பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும் இதனால் பயனடைய போறாங்க. அறநிலைத்துறை சார்பாக கல்வி எனும் அறப்பணிக்கு இந்த கல்லூரி ஒரு சாட்சியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய என் பாசத்திற்கு என் மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனாலதான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம், எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம். ஆனா திமுகவுக்கு இது மாநாடு மாசம். அந்த அளவுக்கு கடந்த 20 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி மாநாடுகளை நான் பங்கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, பாகமுகர் மாநாடு, மண்டல மாநாடு, பொறுப்பாளர் மாநாடு, மாவட்ட செயலாளர் மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, இப்படி பல்வேறு மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தினமும் காலை மாலை என அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். அதுவும் குளத்தூருக்கு வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி 10 நிகழ்ச்சியில கலந்துப்பேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள் எல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள்லாம் தேசிய அளவிலான ஊடகம் நடத்துற கருத்தரங்கத்தில் கூட கலந்துக்கிறேன். காலையில கூட ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இந்த குளத்தூருக்கு வந்தேன். இதுக்கிடையில் தான் குளத்தூருக்கு வந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு தொகுதிக்கு போய் பணிகளை பார்த்துட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்து உற்சாகமாவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குளத்தூருக்கு வந்து உங்களுக்காக உழைக்கிறதா எனக்கு ரெஸ்ட்ல கிடைக்கிற உற்சாகம். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறை உயரணும்னு பெண்கள் பட்டப்படிப்பு பெற ஊக்கமளிக்க தொடங்கப்பட்ட திட்டம் தான் 6,95,296 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதே போல அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்களும் பட்டப்படிப்பு உயரணும்னு 5,40,40,511 மாணவர்களுக்கு துணை நிற்கிற தமிழ் புதல்வன் திட்டம். தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் அனைத்து மாணவர்களுக்கு கொண்டு சேரணும்னு உலகம் உங்கள் கையில்னு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி இருக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க சிலபஸையும் கடந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும்னு உருவாக்கப்பட்டு இது வரைக்கும் 48,65,050 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். நம்மோட குழந்தைங்க பள்ளிக்கு வரணும்னு, அதுவும் பசி இல்லாம படிக்கணும்னு குடும்ப தலைவியோட காலை நேர பணிச்சுமை குறைக்கணும்னு உருவாக்கப்பட்டதுதான் 19,34,000 குழந்தைகள் சூடா சுவையா சத்தா சாப்பிடுற காலை உணவு திட்டம். இது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னொரு காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் காப்போம், விதயம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், தாயுமானவர், அன்பு கரங்கள், அன்பு சோலை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிக்கு நேரடி நியமனம். சொல்லும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க, மூச்சு அரைக்குது. முதலமைச்சர் கோப்பை, அயோத்தி தேச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், என்னால பெரிய லிஸ்டே போட முடியும். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறாங்க பாருங்க. இதுதான் திராவிட மாடல்.